தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அதாவது சகாயம் சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் மக்கள் சார்ந்த பிரச்சனை, இயற்கை சார்ந்த பிரச்சனை, கனிமூலம் சார்ந்த பிரச்சனைகளில் அதை தாண்டி பல முக்கியமான பிரச்சனைகளில் இறங்கி தைரியமாக துணிச்சலாக செயலாற்றின ஒரு அதிகாரி தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ இன்னைக்கு அவர் ஒரு சமீப காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தார் ஒரு விஷயத்த. அதாவது என்னென்னா, என்னோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, எனக்கு உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அதிகாரிக்கே இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு அதிகார வர்க்கத்துக்கான ஒரு அரசாங்கமா, இல்லை தமிழக மக்களுக்காக போராடுற ஒரு ஒரு அதிகாரிகளுக்கான அரசாங்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும்போது பல தருணங்களில் நம்மளுக்கு கிடைக்கப்படுற ஒரு பதில் என்னன்னா, ஒரு சர்வாதிகார அரசாங்கமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த காணொலியில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த மக்கள் நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கிற மூலமாக எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். பார்க்கலாமா? உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இப்போது இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ சென்னை மாநகராட்சி 6வது 5வது 6வது கோட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்டிலிருந்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது. வேற ஒரு கார்ப்பரேட் நிறுவனமான ராம்கி அந்த நிறுவனத்துக்கு அந்த தொழிலாளர்களை கொடுத்து வேலைக்கு அவர்களோட அங்கே போய் வேலை செய்யுன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன இப்போ என்ன நடந்துட்டுங்க தோழர்? அந்த தொழிலாளர் போராட்டம் என்ன? அதாவது கடந்த 2016, 21 ஆட்சி காலத்தில் எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தபோது, ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடின்னு வந்த பிறகு ஒரு 10 மண்டலங்களில் சென்னை மாநகராட்சியில் தனியார் மயப்படுத்துகிறாங்க. இது சென்னை மாநகராட்சின்னு மட்டும் இல்லை, எல்லா மாநகராட்சியிலையும் இது திருச்சிலாம் மொத்தமாக ராம்கி கொடுத்துட்டாங்க. கோவை அந்த மாதிரி ஒரு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மண்டலங்கள் பண்ணாங்க. அப்போ விழுந்தடிச்சுட்டு போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாச்சே இது. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல் இப்படி அவங்கள குப்பை போல வீசுறீங்களே, இது ஒரு பட்டியலின விரோத போக்கு. இப்படியெல்லாம் பேசினவர் யாருன்னா மோகன் கிடையாது, பாரதியோ தொழிலாளர்களோ கிடையாது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தனியார் மையத்தை நான் பண்ண மாட்டேன். இப்போ யார் யாரெல்லாம் பணியில் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் நான் பணி நிரந்தரம் பண்ணுவேன் அப்படின்னு வீடியோ ஆதாரம், லெட்டர் ஆதாரம், தேர்தல் அறிக்கை ஆதாரம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஒரு மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று போடுறாங்க. மண்டலம் 5, மண்டலம் 6 திருவிக நகர், ராயபுரம் மண்டலங்களை நாங்கள் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களை நாங்கள் தனியார் மயப்படுத்துகிறோம். ராம்கி என்ற நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை கோருது. அந்த ராம்கின்றவங்க யாரு? ராம்கின்றது ஒரு ராம் ரெட்டி, அந்த இவங்களுடைய ஒரு ஆந்திர நிறுவனம். அது இது கார்பரேட் தான். ஏன்னா இப்போ எல்லாமே கார்பரேட்டா மாறி. ஆமா. நீங்க கவர்மெண்ட்டே ஒரு கார்பரேட் கவர்மெண்ட் அளவு தான் இருக்கு. நீங்க கொரோனாக்கு பிறகு அரசு ஒரு குடிமக்களுடைய வீட்டு வாசல்ல வரைக்கும் தீர்மானிச்சு. எப்படி சொல்றேன்னா, நீ வாசலை விட்டு வராத, உன் கதவு பூட்டி தான் இருக்கும், அது வரைக்கும் அரசு தீர்மானிச்சு. ஆனால் அரசு அந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, அது கொடுத்துட்டு இருந்த சேவையிலேருந்து மிக அதிகமாக வெளியேறுச்சு. என்னென்ன சேவைகள்லாம் கொடுத்துருந்தோம் அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. பிபிஎம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பிபிபியில் அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தாலும், அது ரொம்ப உச்சத்தை தொட்டது எப்பன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் தான் பெருந்தொற்று காலகட்டத்தில் தான் அரசு அத்தனை சேவைகள் இருந்தும் விலகுச்சு. அதை நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ இதை கூட நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஒரு மாநகராட்சியின் மிக முக்கிய கடமைகளில் தூய்மை செய்வது, சாலைகள் அமைப்பது, வரி வசூல் செய்வது, இந்த கால்வாய் இதெல்லாம் குடிநீர் கூட குடிநீர் வழங்கல் வாரியம்னு ஒன்று வச்சு தனியாக கொடுத்துருவாங்க. இதுதான் அதுலேயே மிக முக்கியமானது தூய்மை பணி. இந்த தூய்மை பணியை மாநகராட்சி என்ன பண்ணுதுன்னா, அதை நான் என்னால் சேவை செய்ய முடியாது, நான் தனியாருக்கு கொடுத்துட்றேன். இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளராக இருந்தாங்களா, இல்லை தினக்கூலியா இருந்தாங்களா? என்யூஎல்எம்னு இதுல அந்த நிரந்தர பணியாளர்கள் கிடையாது. அவங்க என்யூஎல்எம் ஸ்டாஃபா இருந்தாங்க.
என்யூஎல்எம் ஸ்டாஃப்ன்றது ஒன்றிய அரசே உங்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுத்துருது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசு நான் வந்து நீ கார் கம்பெனி தொடங்குன்னு நான் சொல்லல. நம்ம அந்த அளவு சோசியலிஸ்ட்லாம் எதிர்பார்க்கல. நீ வந்து எல்லாத்தையும் நீ அரசே தான் செய்யணும். எல்லா வியாபாரமும் அரசு தான் செய்யணும். எல்லா நிறுவனங்களும் அரசு தான் இயக்கணும். தனியாரே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. சேவை அரசு கொடுன்றோம். குறைந்தபட்சம். சேவை துறையாவது சேவைத் துறையாவது தனியார் மயப்படுத்தாம இருந்தா தான் மக்கள் நல அரசு அப்படிதான் இருக்க முடியும். மக்கள் நலன் அரசுன்றத தாண்டி வெல்ஃபேர் மக்களுக்கு ஸ்டேட் அப்படிதான் இருக்க ஆமா முடியும். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிதான் இருக்கணும். ஆனா இது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்ல, நான் கார்ப்பரேட் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரு அது திராவிட மாடல், அது பெரியார், திராவிட அது மாடல், இதுதான் கார்ப்பரேட் பேசுறாரு. மாடல். நம்ம அதுல வந்து விளங்கிக்கணும். இன்னொன்னு நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, பொருளாதார கொள்கையில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு கிடையாது. ஒரு வேறுபாடும் கிடையாது. ஒரு வேறுபாடுமே இல்லை. இம்மி அளவு கூட ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறாது. எனக்கு இன்னும் மத கொள்கையில கூட ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுலதான் கொஞ்சம் பேச்சுல தான் 90% இவங்க ராமர் தான் என் கட்சியில் இவங்க பாபர் மஸ்ஜிதை இடிங்கன்னு சொல்லுவாங்க பிஜேபி. இவங்க ராமர் கோவில் கட்டுனா வாழ்த்து சொல்லுவாங்க திமுக. அவ்வளவு எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து செங்கல்லாம் அனுப்பிச்சு வச்சார். நம்ம பார்த்தோம்ல. எல்லாம் பார்த்துட்டு தான். ஆமாமா. ஒரு வழியா தீர்ப்பு வந்தபோது இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கலையா அவரு? அவர் என்ன சொன்னாரு? ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. எப்படி? என் குரவலைய நரிச்சு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. அ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த பேக் டு தூய்மை பணியாளர் வந்தேன்னா, இதுல வந்து அ நான் விட்டதுலேருந்தே தொடங்கணும்னா, இந்த சேவையிலேருந்து அரசு விலகுது. அதனுடைய ஒரு நீட்சியா வந்து இந்த த சேவைத் துறையில ஒப்பந்தங்கள் மூலம் தனியார்கள வரவேற்கிறது. அதனுடைய ஒரு விளைவா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த 2 மண்டலங்கள் சொன்னதை மீறி மாமன்ற தீர்மானம் போட்டு ராம்கிக்கு குடுக்குறாங்க. ஒப்பந்தத்த கோருறாங்க. ஒப்பந்தத்த கோரி ராம்கி என்ற நிறுவனம் ஒப்பந்த புள்ளிய கோரி அது ஒப்பந்தத்தை எடுக்குது. ஒப்பந்தத்த எடுத்துட்ட பிறகு 31/7/2025லிருந்து இவங்க வந்து என்யூஎல்எம் ஸ்டாஃப் கிடையாது. 1/8லேருந்து நீ வந்து ராம்கி ஸ்டாஃப். அப்ப இவங்க வந்து கோர்ட்ல இந்த 2 மண்டல ஊழியர்களும் வந்து பழைய இந்த மன்னர்கள் காலத்துல அடிமைகளை விற்பாங்களா, அந்த நிலை தான். அதேதான். அது ஒரு வேற சந்தையில வச்சு விற்பாங்கன்ற செய்தியெல்லாம் படிச்சிருக்கேன். எக்ஸாக்டா. இப்ப இதுல என்னன்னா ஒரு விந்தை, இந்த 2 மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தூய்மை பணியாளர்களும் ஒரு சங்கத்துல இருக்காங்க. அது உழைப்போர் உரிமை இயக்கம், எல்டியூசி, ஏஐசிசிடி. இப்ப ஏஐசிசிடியோட இணைஞ்சிட்டாங்க. இதுக்கு தலைவரா வழக்கறிஞர் கு. பாரதி இருக்கிறாரு. அவங்க ஐயா எஸ். குமாரசாமி அவரும் இருக்கிறாரு. இவங்க வந்து நெடும் சட்டம் போராட்டம் நடத்தி ரூ. 760 வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்துறாங்க. நாள் ஒன்றுக்கு 26 நாளுக்கு ரூ. 19,000, 31 நாளுக்கு ரூ. 23,000, 30 நாளுக்கு ரூ. 23,000. இப்ப இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி பண்ணதை விட ராம்கி கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பது கிட்டத்தட்ட 6,000-7,000 குறைவு. இது முதல் அடி. 2வது பணி உத்தரவாதம்ன்றதை தாண்டி 16 வருஷம் இவங்க வந்து ஒரு ஏற்கனவே வேலை அந்த இது இருந்தது. மறுபடியும் 0ல இருந்து தொடங்கும். இது 2வது. 3வது என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் எல்லாரும் கேள்வியா கேட்கறாங்க. எல்லா மண்டலங்களையும் அமைதியா இருந்தீங்க. எல்லா மண்டலங்களும் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பண்ணணும். எல்லா மண்டலங்களையும் பண்ணிட்டாங்க. எல்லா தொழிலாளர்களையும் பண்ணிட்டு இங்கே பண்ணணும் நாங்க. எந்த மண்டலங்களையும் தொழில் தகராறு வழக்கு இல்ல. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கேஸ் இல்ல. ட்ரிபியூனல்ல இல்ல. இந்த 2 மண்டலத்துல இருக்கு. இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப ஒரு வழக்கு இருக்கு. மற்ற மண்டலங்கள் இதை பற்றி கேள்வி எழல. வழக்க தொழிலாளர் ஆமா அங்க வழக்கு போடல. இவங்க வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது 33 பிரிவு 33(1) படி இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துடைய முன் அனுமதி பெறாமல் அந்த முதலாளி வந்து அவங்களுடைய பணி நிலைமையை மாற்றக்கூடாது. இது வந்து சட்ட விதி. ஆனா இதையும் மீறி பண்றாங்க. இங்க முதலாளி என்றவர் அரசு தான். இப்ப அரசு ஏன் பண்ண மாட்டேங்கன்னு நான் சொல்றேன்னா, நான் போயிட்டு அங்க அனுமதி கேட்டுட்டா நீ ஏன் கீழே இருக்கிற ஸ்டாஃப்னு நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால நான் கேட்க மாட்டேன்னு அரசு சொல்லுது. அப்ப நான் யாரோட ஸ்டாஃப்னு இன்னை வரைக்கும் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொழிலாளர் தகராறு இருக்கு. அதை மதிக்காம என்னுடைய பணித்தன்மையை மாத்தணும்னு ராம்கி கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப இது ஒரு பிரச்சனை ராம்கி கிட்ட போறதுல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ராம்கி என்ன சொல்றேன்னா 6 மாசம் உன்னை வந்து நான் ப்ரொபேஷன் பீரியட்ல வைப்பேன்றான். ப்ரொபேஷன் பீரியட்னா என்னன்னா, உன்னை அந்த நன்னடத்தை அது பார்ப்பேன் நான். 6 மாசம் நீ ஒழுங்கா வேலை பார்க்குறியா? இல்லைன்னா 6 மாசத்துக்கு கழிச்சு நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் 6 மாசம் கழிச்சு உன்னை வேலையை விட்டு தூக்கிறேன். எது பெருக்கிறதுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வைப்பாராம் இவரு.
அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமானது, ஓ உன்ன நான் எங்க வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் எங்கெங்கெல்லாம் நிறுவனம் தொடங்குறேனோ, அங்கங்கெல்லாம் உன்ன கூட்டு எந்த போறதுக்கு ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஆந்திராவுக்கு கூட கூட்டு அ. போவேன். ஏன்னா, அங்கேயே அவன் நிறுவனம் இருக்கு. இப்ப அந்த நிறுவனங்கள்லாம் அ இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும். ம். இது ராம்கி கிட்ட நம்ம போறதுடைய சிக்கல். அரசு ரொம்ப சமீபத்தில என்ன பண்ணுச்சு, உயர்நீதிமன்றத்தில ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. அதுல வந்து எங்களுக்கு காஸ்ட் வந்து குறையுதுங்க. செலவு குறையுது இந்த மாரி ஆனா அரசுக்கு செலவு கூட. செலவு. ஆனா அது பொய். இல்ல மத்த துறைகள்ல எவ்வளவோ செலவு பண்றாங்களே! அந்த அது செலவு குறைக்கலாம். பொய்ன்றேன். நீங்க இந்த மக்களுக்கு கொடுக்க போக கொ கொடுக்க இருக்கிற சம்பளம்ன்றது ஒரு 60, 70 கோடின்னு வச்சுக்கங்க. இவங்களுக்கு நீங்க 100 கோடி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அது இல்லாம நீங்க மத்திய அரசு தானே இவங்க சம்பளத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பாதி சம்பளம் ஒன்றிய ஓ! அரசு, பாதி ஒன்றிய அரசு மாநில பாதி, பாதி அ ம மா மாநில அரசு. அப்படின்னு குடு இது வந்து சொல்றாங்க. சரி காஸ்ட் ஏறிடுச்சுன்னு காஸ்ட் குறையுதுன்னு சொன்ன அதே அரசு என்ன பண்ணுது, எனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி ரூ. 760 சம்பளம் இருக்கிறதுனால, ராம்க்கு வந்து ரூ. 760லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்றதுனால, நான் ரூ. 500 தான் குடுப்பேன்னு சொல்றதுனால, இவன் யாரு நம்ம அரசு, நான் ரூ. 200 குடுக்குறேன்னு வரான். எப்படி பார்த்தீங்களா? ராம்கி நிறுவனத்த அரசு குடுக்குறான். அரசு குடுக்குறான். ராம்கீல வேலை செய்ய போற ஒரு ஊழியருக்கு இவரு ரூ. 200 குடுப்பாராம். இது மட்டும் இல்ல. 200 வார்டுல நான் வந்து உங்களுக்கு வந்து இலவச உணவு. எல்லா திட்டத்திலயும் இலவசமா குடுக்குறதுக்கு ஆமா பேர் இன்னொன்னு இப்பதானே அந்த இலவச உணவு திட்டத்தை கொண்டு ஆமா. வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு என்ன சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனை நடக்குது. அப்ப சாம்சங் ஊழியருக்கு நீ சாப்பாடு குடுப்பியா? அப்ப என் ஊழியர என்கிட்ட இருக்கிற உன் ஊழியருக்கு தான் நீ செ சலுகைகள் குடுக்கலாம், உரிமைகள் குடுக்கலாம். யாரோ இருக்கிற கார்ப்பரேட் ராம்கி கிட்ட வேலை செய்றவனுக்கு நீ எதுக்கு சோறு போடுற? இன்னொன்னு அதுக்கு பேரு இலவச உணவு. அந்த இலவசம். பேர பாருங்க. மகளிர் பயணம், விடியல் பயணம். அது உரிமை தொகை குடுக்குற காசு. விலையில்லா மடிக்கணினி. விலையில்லா ச மடிக்கணினி, விலையில்லா விலையில்லா மிதிவண்டி. சைக்கிள், ஆனா எனக்கு போடுற சோறு மட்டும் இலவச சோறு. ஏன்னா விலையில்லா வேட்டி சேலை, விலையில்லா வேட்டி சேலை. இவனுக்கு போடுற சோறு இலவசம். வந்து இலவசம். ஏன்னா நீ வந்து பிச்சைன்ற மாரி. பிச்சை. அப்ப இந்த மனநிலை, இந்த கண்ணோட்டம் இது என்ன காட்டுது? அப்ப இவங்க அறிவிச்ச அந்த வீடு வழங்குற திட்டம் கூட வியாபாரமே ஆவாத வீடு எர்ணாவூர்ல. கார்கில் நகர்ல. கரும் சாம்பல்னால அந்த குடியிருப்புக்கு யாருமே போல. கூவி கூவி விக்குது. குடிசை மாற்று வாரியம் ஒருத்தனும் வாங்கல. ம். சோ என்விரான்மென்டல் அதோடைய சுற்றுச்சூழல் துறையுடைய அந்த இதுவும் வந்து அனுமதி கிளியரன்ஸ் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது. பிறகு தான் கிடைச்சுது. அந்த வீட தரேன்னு அத வச்சு ஒரு விளம்பரம். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, இவங்க 13 ராம்கி நாள் போராடிட்ட பிறகு இந்த சலுகைகள்லாம் தராங்க. ஒண்ணொன்னா இந்த கவர்மெண்ட் தருது. இப்ப இந்த எல்டியூசி அந்த போராடின தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 120 நாள் 4 மாசம் ஆயிருச்சு. அந்த ரிப்பன் மாளிகை இதெல்லாம் நடந்த ஆமா. பெரும் ஆர்ப்பாட்டம் 4 மாசம் ஆகியும் கொந்தளிப்புக்கு பிறகு அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தொடர்ந்துட்டே இருக்கு. இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் எந்த தொழிற்சங்கமும் செய்யாது. எந்த தொழிலாளர்களும் செய்யாது. ஒரு முன்மாதிரி. இப்ப 17ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாநிலையும் இருக்கிறாங்க. 4 பேரு பெண் நான் தொழிலாளர்கள் பெண் வந்து தொழிலாளர்கள். இருக்காங்க. வசந்தி, பாரதி, அ கீதா, ஜெனோவான்னு 4 பெண்கள் வந்து 11வது நாளா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க உடல் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாரி நம்மளுக்கு கவலை தரக்கூடிய வகையில இருக்குது. ம். ஆனாலும் இன்று வரை அரசு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தையோ, உண்ணாவிரத்த கைவிடுங்கன்னோ, எந்த ஒரு இதுவும் பண்ணல. அம்பத்தூருக்கு மன்னன் வந்தாரு. யார சொல்றேன்னு தெரியும். ம். சின்னவரு. இவரு பெரிய மன்னர் வந்து ஊரெல்லாம் சுத்துறாரு. ஆனா, அவருக்கு இப்படி ஒண்ணு நடக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல இன்னொரு பிரச்சனையா நான் என்ன பார்க்கிறேன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் ஆட்சி இருந்தது. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல இன்னும் அது அதிகரிச்சுச்சு. அதிகாரிகள் தான் முதலமைச்சர்கள். செக்ரட்டரி தான் வந்து அந்தந்த துறை அமைச்சர்களா இல்ல இருக்காங்க. பிரஸ் மீட் நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல இப்ப. ஆமா. சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. ஆமா. எல்லாம் முருகானந்தம் அரசியல் வேலை பூரா அவங்களே பார்த்து எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. சோ இது எல்லாமே இப்ப அவங்க இப்ப நடத்துற மாவட்ட ஆட்சியர்லாம் ஏறத்தாழ திமுக மாவட்ட செயலாளர்களாவே ஆமா. செயல்படுறாங்க. இன்னொன்னு அ இவங்க வந்து அ அதிகாரிகள் ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஜோரா நடக்குது. இது ஸ்டாலின் அரசுக்கு நல்லதில்ல. ஸ்டாலின் அரசு அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா, இப்படி போயிட்டு இருந்தா முடியாது. அப்ப இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இன்னைக்கு இந்த நிலையில தான் இருக்குது. அ இவங்க வந்து இன்னொன்னு
இதனால வந்து அதிகாரிகள் பெரிய பலன் பெற்றிருக்கிறாங்க. இப்போ குமரகுருபரன ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ அவருடைய கார்ப்பரேட் நிறுவனம் போது அவங்கள கணிசமா எப்படி சரி கட்டணுமோ அதெல்லாம் பண்ணி தான் கிட்ட செஞ்சிருக்காங்க. இப்போ குமரகுருபரன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே. ஆ அவருடைய மனைவி வந்து ஜெயராம் என்டர்பிரைசஸ்ன்னு ஒரு நிறுவனத்துல பங்குதாரரா இருக்காங்க. இந்த ராயப்பேட்டால தான் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு ரூ. 30,00,00,000 கான்ட்ராக்ட் கிடைக்கும். சுடுகாட்டையும், பார்க்கையும் பராமரிக்க. நீங்க ஹஸ்பண்ட் வந்து கமிஷனரா இருக்கிறாரு. கார்ப்பரேஷனுக்கு. மனைவிக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்குது. நல்லா இருக்குல்ல? அதே விதிமீறல் தானே. அந்த மாதிரி விதிமீறல் ஒப்பந்தங்களே செய்ய முடியாது. செய்யக்கூடாது. ஆனா அவங்க ஒப்பந்தரா அவங்க பதிவே பண்ண முடியாது. பண்றாங்க. விதிப்படி அவங்க பதிவே பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் எடுக்குறாங்க. இதோ இந்த உணவுக்கான கான்ட்ராக்ட் வந்து ஒரு 150,00,00,000. நாம கேட்டது என்ன? சம்பளம். சம்பளம் தான் கேட்குறாங்க. இவ்வளோலாம் பண்ண சொல்லியா அதான் கேட்டேன். சொல்லி கேட்டாங்க. சோறா கேட்டேன் நான் உன்ன? நான் உன்ன சோறாயா கேட்டேன்? சம்பளத்துக்கு கூட தானே செஞ்சு சாப்பிட்டு போறோம். ஆ. வேலை கொடு, சம்பளம் கொடு. ஆ. இதுதானே அப்ப அவங்க கோரிக்கை. இவங்கள வந்து அணுகுற விதமே, இவங்கள காட்சிப்படுத்துற விதமும், இவங்க கூட உட்கார்ந்து சமபந்தி போஜனத்துக்கு இவங்கள தேர்ந்தெடுக்கிறது. அதே அயோக்கியத்தனம் தான். சமபதி மோசனம்ன்றதே அயோக்கியத்தனம் தானே. அது ஒரு பியூடலோட ஆமா. அந்த பண்ணையாங்க இது தான். பண்ணை மனைப்பான்மை தான். நீங்க என்ன இவங்கள என்ன வந்து சமத்துவவாதிகள் நினைச்சிருந்தா நம்ம தப்பு. அப்ப இந்த பண்ணையார்கள், நவீன பண்ணையார்கள் இந்த முறைய வந்து இப்ப வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த போராட்டம் வந்து 120வது நாளா கடந்து போகுது. நாளைக்கு ஒரு பெரிய பேரணி ஒண்ணு. அதுக்கு முன்னே எனக்கு ஒரு பெரிய ஐயம். இந்த பெருந்தொற்று காலத்துலலாம் அங்கங்க பார்த்தோம். இந்த தூய்மை பணியாளர்கள கால கழுவுறது, கால்ல விழுந்து கும்பிடுறது, இப்படியெல்லாம் பொது பொது சமூகத்தில பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இப்ப இந்த போராட்டத்துக்கு அந்த மாரி அன்னைக்கு கால கழுவி விட்டு கும்பிட்டவங்க, அவங்களுக்கு பூஜை செஞ்சவங்கலாம், இப்ப இந்த போராட்டத்த பத்தி அவங்க எப்படி அணுகுறாங்க? எப்படி பொது சமூகத்தோட புத்தி எப்படி? என்னன்னா, நம்மள வந்து ரொம்ப இப்ப பெண்கள கூட சொல்லுவோம்ல, தெய்வம் மாரி தெய்வம் மாரின்னு சொல்லி கழுத்த அறுத்துரும். இந்த சமூகம் அத பெண்கள்லாம் தெய்வம் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது போல தூய்மை பணியாளர்கள நீங்கலாம் செய்றது மாபெரும் சேவை. சேவை சேவைன்னு சொல்லியே, அவங்க பணிக்கான ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு தர்றதில்ல. இப்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நான் நான் நினைக்கிறது வந்து, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை மட்டும் இல்ல இந்த போராட்டம். இது சென்னை மாநகரம் வந்து கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்ப்பத தடுக்கிற போராட்டம். ஏன் மாநகராட்சி விற்பனை கலன்னு அந்த போராளிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது அந்த முழக்கத்த வச்சிருக்காங்க. மாநகராட்சி விற்பனைக்கலன்ற ஆமா. முழக்கத்த வச்சு தான் ஆமாமா. போராடுறாங்க. மாநகராட்சி விற்பனைக்கு இல்ல. ஏன்னா, நீ என் மாநகரத்த நீ விக்கிற. எல்லாமே காசுக்கு வாங்க சொல்ற மக்கள. என் மக்கள் எப்படி வாங்குவாங்க? இந்த மாநகரம் இனி ஏழைகளுக்கான மாநகரமா இல்லாம ஆக்குறதுக்கு தான் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இவ்ளோ திட்டமா போட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த திட்டம்லாம் கூட தெரியாது. இப்படிலாம் போடுறாங்கன்னு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் கலெக்ஷன். செக்ரட்டரி குடுப்பாரு. அதுல எனக்கு எவ்வளோப்பா? கட்சிக்கு எவ்வளோ? எனக்கு எவ்வளோ? அமைச்சருக்கு எவ்வளோ? ஐயா எனக்கு போக உங்களுக்கு இவ்ளோ இவ்ளோயா? இது சொல்றது தான். இந்த கமிஷன் மண்டி கஜேந்திர வேலைய தான் நம்ம ஆள் பார்க்குறாரே தவிர, அவரு முதலமைச்சருக்கான வேலைய பார்க்கல. இப்ப போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்த கட்டமா என்ன? வீரியமா போகுது. இந்த முறை நிச்சயமா வெல்லுவாங்க. என்ன ஆனாலும் போராட்டத்த கைவிடுற மனநிலையில அந்த ஏன்னா போராளி ஏற்கனவே ரிப்பன் மாளிகைவே காவல்துறையினர் அடக்குமுறை வந்து ரொம்ப இல்ல என் மேலலாம் கூட வழக்கு இருக்கு. 4 வழக்குன்றது ஒரு பக்கம் தோணும். ஆனா அந்த மக்களை நடத்தின விதம் இருக்கு ஐய்யய்யோ! பாருங்க. ஆமா. இப்ப அதெல்லாம் எல்லாரையுமே தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தோம். எங்க எல்லாரையுமே தாக்குனாங்க. கொடூரமா தாக்குனாங்க. கொடூரமா தாக்குதலுக்குள்ளானோம். ஸோ நான் மீண்டும் ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். இந்த போராட்டம் என்பது எப்படி வால் ஸ்ட்ரீட் போராட்டம் நம்ம சொல்றோமோ, சிகாகோ இது இது அந்த மாரியான ஒரு போராட்டம். ஒரு தாராளமய காலகட்டத்தில அந்த கொள்கையை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு உறுதியான போராட்டம். இந்த போராட்டத்த ஆதரிக்காம விடுறது வந்து அது பெரும் இல்ல முன்னே நான் கேட்டேன். இந்த பொது சமூகத்துல சிவில் சமூகம் எப்படி இத பாக்குதுன்ற ஒரு கேள்வி வச்சேன். அதையும் தாண்டி இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிங்க, மக்களுக்காகவே போராடணும்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிற நெறைய கட்சிகள் இருக்காங்க. இயக்கங்கள், அமைப்புகள் நெறைய இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில சில அமைப்புகள் வராங்க, போறாங்கன்றத பார்க்க முடியுது. மத்த பெரும் அரசியல் கட்சிகள், இப்ப அதிமுகலாம் வாயே திறக்கல. அதிமுக திறக்க மாட்டாங்க தோழர். ஏன்னா, அந்த மாரி இப்ப இது வந்து சிபிஐ, சிபிஎம் வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் அவங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. நீங்க போட்டுட்ட பிறகு அதுக்கு எதிரா செயல்படணும்னா, அதுக்கு பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் த தைரியம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களால தான் அத பண்ண முடியும். அதாவது திமுக அத செய்றாங்க. கோழைகள். இல்ல திமுக செய்றாங்களே, அதுக்கு எதுக்குன்ற அளவுல கூட இவங்க அத பண்ண மறந்து கூட அந்த போராட்டத்த அவங்க ஆதரிக்கல.
இங்க இருக்கிறது எதிர்க்கட்சிகளே கிடையாது. எல்லாம் எல்லாம் ஒரே கட்சி தான், ஆளும் வர்க்கம். ஆளும் வர்க்க கட்சிகள். அந்த இப்ப இடத்துல இந்த சிபிஐ சிபிஎம் மற்ற ஜனநாயக அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தொழிற்சங்கங்கள் ஆதரவு தராங்க, வராங்க. நம்ம அதை தொழிற்சங்கங்கள் வராங்க. மதிக்கிறோம், வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த போராட்டம் சிவில் சமூகம் பங்கெடுக்காததுக்கான காரணம் சாதி தான். ஏன்னா, சாதி நமக்குள்ள ஒரு பெரிய இடைவெளிய உண்டாக்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு டக்குன்னு இதுவாகும். எனக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு டக்குன்னு இதுவாகும். ஆனா, நமக்கு ஒண்ணுன்னா, நம்ம கூட இருக்கிற மாற்று ஒரு தோழருக்கு ஆகாத காரணம், அவர் நம்மள அந்நியமா பார்க்குறாரு. இந்த மக்களோட பிரச்சனைய இந்த பொது சமூகம் அந்நியமா பார்க்குது. யாரோ பிரச்சனைன்னு நினைக்குது. நமக்கு என்ன, எஸ்சி மக்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் அது அவங்க பிரச்சனை, ஆ. நம்ம என்ன வேற, நம்ம என்ன? அப்படி போயிட்டு அந்த டிஸ்டன்ஸ், அந்த தொலைவு ஒரு சக மனிதனை பத்தி சிந்திக்க விடாம தடுக்குது. அதனால நம்ம இன்னும் சிவில் சமூகமா மாறலன்றேன் நானு. நம்ம சாதி சமூகம். சாதிய சமூகத்துல இந்த மாதிரியான மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. சிவில் சமூகமா ஆனா இந்த சமூகம், இந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா, அவங்க இந்த மாநகராட்சிய மீட்டெடுக்க முடியும்னு நான் சொல்றேன். இப்ப அடுத்து என்ன திட்டங்கள் இருக்கு தொடர் இந்த போராட்டத்துல? அடுத்து இப்போ எங்கள மாரியான இயக்கங்கள் ஆதரவு தெரிவிச்சு பேரணி நடத்துறோம். அடுத்தடுத்து சில பிரச்சார இயக்கங்கள் முன்னெடுக்கலான்னு இருக்கோம். ஆனா விடக்கூடாது. வீரியமா அடுத்த கட்டத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர். நன்றி. நம் போராட்டம் வெல்லும். நன்றி.